எனக்கு எப்பவுமே பெரிய பெரிய சர்ப்ரைஸை விட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுறவங்கள கண்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்படி சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேற்றுற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னோட பொண்ணு தான். சரி வாங்க என்ன சர்ப்ரைஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். காலையில எந்திரிச்சு வந்ததுமே கல்பனா சொன்னாங்க, "எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் போதும். ஏன்னா மதியம் லஞ்சுக்கு நான் வீட்டுக்கு வந்துருவேன். எக்ஸாம் நடக்குதுமா" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? சட்டுன்னு ஒரு சட்னி பண்ணணும்னு பூண்டு சட்னி பண்ணிட்டேன். ஒண்ணும் இல்லப்பா 4 பல்லு பூண்டு இடிகல்ல போட்டு இடிச்சு, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா நல்லெண்ணெயை கொதிக்க காய்ச்சி அதில ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி, சூடான தோசையில தொட்டு சாப்பிடும்போது தோசை, சப்பாத்தி, இட்லி கூட சூப்பரா இருக்கும். தொட்டு சாப்பிடும்போது கிடைக்கிற சுகம் இருக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கல்பனா கொடுத்தா கல்பனா சாப்பிட்டு பாருங்க ரியாக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அவங்க காலேஜ் கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு வெளில வந்தாங்க. கரெக்டாக ஏஞ்சல நான் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு நான் பால்வாடிக்கு போகிறேன்னா அவங்களும் கிளம்பிட்டாங்க. சரி ஓகே 2 பேருமே கிளம்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், வேர்க்கடலை வறுத்தா இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு நான் ஒரு வேர்க்கடலையை கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் அளவான டிகிரியில் சென்டிகிரேட்டில் வச்சு வறுத்து பார்த்தா நல்லா மொறு வந்திருக்கு. உண்மையிலேயே நம்மளுக்கு இந்த ஏர் ஃப்ரையர் வந்து சூப்பரானதான் நினச்சிக்கிட்டு ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிக்கலான்னு குடிக்க. சரி அதுக்குள்ளே கல்பனா வேறு வெயிலில் வருவாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், முலாம்பழத்தை ஜூஸ் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். பாருங்க அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்நாக்ஸ் எனக்கு குடிச்ச பால்கோவா பண்ணு, அப்புறம் கேக்கு, இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து என்னோட பொண்ணு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே அதை வாங்கி வச்சுட்டு நான் வேலை கிளம்பணும்னு கடகடன்னு குளிச்சுட்டு ரெடியான குளிச்சுட்டு வந்தேன். விளக்கு கரண்ட் போயிடுச்சு. மறுபடியும் வேறு வேலை